அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வர்ற ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி நம்ம செவ்வாய் பகவான் ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைய போறாரு. இதுவரைக்கும் கும்பராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த செவ்வாய் இப்போ அங்கிருந்து கிளம்பி குருவோட வீடான மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. இந்த கிரக மாற்றமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை கொண்டு வரும். பொதுவா செவ்வாய்னாலே வீரம், விவேகம், வேகம்னு சொல்லுவோம். அவர் இடமாற்றமாகும்போது நிச்சயமா பல திருப்பங்கள் ஏற்படும். இந்த பெயர்ச்சியால மீனராசிக்குள்ள போற செவ்வாய் அங்க ஏற்கனவே இருக்கிற கிரகங்களோட சேர்ந்து சில விசேஷமான பலன்களை தரப்போறாரு. செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றதுனால சில பேருக்கு தைரியம் கூடும், சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து தகராறுகள்ல ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு இந்த காலம் உதவியா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல நமக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க நெருப்பு கிரகமான செவ்வாய் வர்றதுனால ஒரு விதமான கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். இதனால மனசுல ஒரு விதமான பதற்றம் இருந்தாலும் குருவோட பார்வை அங்க இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராதுன்னு நம்பலாம். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் கைவிட்டு போன வாய்ப்புகள் மறுபடி வர்றதுக்கும் இது ஏதுவான காலம். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா பார்த்தா இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் சவால்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வெற்றிக்கான வழியையும் காட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா யோசிச்சு செஞ்சா கண்டிப்பா இந்த காலத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். குலதெய்வ வழிபாடும் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வணங்குறதும் உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கும். இந்த பெயர்ச்சியால ஏற்படுற சாதக பாதகங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா எல்லா ராசிக்காரர்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்க ராசியிலேயே இத்தனை காலம் அமர்ந்து உங்களுக்கு ஒருவிதமான பதற்றத்தையும் உடல் சூட்டையும் கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் பகவான் இப்போ 2 ஏப்ரல் 2026 முதல் 2ஆம் வீடான தனஸ்தானத்துக்கு வர்றாரு. கும்பராசிக்கு செவ்வாய் 3 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கறதால அவர் வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் நாவடக்கத்தோட இருக்க வேண்டிய காலத்தை குறிக்குது. சொல்லுக்கு செல்வம் வரும், சொல்லாலே துன்பம் வரும் அப்படிங்கிற பழமொழி இப்போ உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா உங்க பேச்சு இப்போ ரொம்ப வேகமாவும் சில நேரங்கள்ல அதிகார தோரணையாவும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா போதும். தொழில் மற்றும் வேலை விஷயத்துல இப்போ வருமானம் அதிகரிக்க போகுது. 10 2ல அமர்றதால உங்களுடைய உழைப்பு நேரடியா பணமா மாறப்போகுது. இதுவரைக்கும் இழுபறியா இருந்த சம்பள உயர்வு அல்லது நிலுவைத் தொகைகள் இப்போ கைக்கு வந்து சேரும். சொந்த தொழில் பண்ற கும்பராசி நேயர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. ஆனா புதுசா முதலீடு செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க. உங்களுடைய பேச்சு திறமையால புது ஆர்டர்களை நீங்க பிடிப்பீங்க. மார்க்கெட்டிங் மற்றும் கன்சல்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்க வார்த்தைகளுக்கு சந்தையில ஒரு தனி மதிப்பு இப்போ உருவாகும். பொருளாதார ரீதியா பார்த்தா சேமிப்பு இப்போ உயர ஆரம்பிக்கும். வராத கடன் தொகைகள் வசூலாகும். இதனால உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் திருப்திகரமா இருக்கும். ஆனா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்துல சின்ன சின்ன சுப செலவுகள் வந்து நிக்கும். நிலம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். பழைய நகைகளை மாத்தி புதுசு வாங்குறது அல்லது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கான யோகம் இப்போ உங்களுக்கு அதிகமாயிருக்கு. பணத்தை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கும் பெரிய தொகையை கடனா கொடுக்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதால நீங்க சாதாரணமா பேசுறது கூட மத்தவங்களுக்கு கோபமா பேசுறது போல தெரியும். இதனால கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம். அதை தவிர்க்க அமைதியை கடைபிடிங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க. ஆனா அங்க போயிட்டு தேவையில்லாத கருத்துக்களை சொல்லாம இருக்கிறது உங்க கௌரவத்தை காப்பாத்தும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன எச்சரிக்கை தேவை. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதால கண் எரிச்சல், பற்கள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது முகத்துல சின்னதா உஷ்ணக்கட்டிகள் வர வாய்ப்பிருக்கு. சரியான நேரத்துக்கு தண்ணி குடிங்க. காரமான உணவுகளை குறைச்சிட்டு குளிர்ச்சியான ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது அவசரம் வேண்டாம். நிதானமா போறது உங்களுக்கு நல்லது. தூக்கம் கம்மியாகாம பாத்துக்கோங்க. ஏன்னா மன அழுத்தம் உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கலாம்.
தியானம் அல்லது யோகா பண்றது உங்க கோபத்தை குறைச்சு மனசை ரொம்பவே ரிலாக்ஸா வச்சுக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு சுமாரான காலம்னு தான் சொல்லணும். படிப்புல ஆர்வம் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட பேசுறதுலயும் விவாதம் பண்றதுலயும் நேரத்தை வீணடிக்க வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்க கவனமா படிச்சாதான் வெற்றி பெற முடியும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். அவங்க சொல்ற ஆலோசனைகளை கேட்டு நடங்க. விளையாட்டுத் துறையில இருக்கிற கும்பராசி மாணவர்கள் கடினமா உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய லட்சியத்துல உறுதியா இருங்க. விடாமுயற்சி இருந்தா இந்த சவால்களை தாண்டி நீங்க கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. நட்சத்திர பலன்களை பார்த்தா அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி யோகமான பலன்களை தரும். நீங்க எடுக்கிற புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில அலைச்சல்கள் இருந்தாலும் பண வரவு திருப்திகரமா இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கோபம் அதிகமா வரும், பேச்சுல நிதானம் தேவை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். அந்த அனுபவத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பா மாத்திக்கலாம். தைரியமா இருங்க. கும்பராசிக்காரங்க எப்பவும் புதுமையானவங்களா தான் இருப்பீங்க. பரிகாரம்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருவான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அவருக்கு செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு வறுமையில இருக்கிறவங்களுக்கு உணவு தானமா கொடுங்க. வீட்ல கந்த சஷ்டி கவசம் தினமும் பாராயணம் பண்றது உங்களுடைய எதிர்ப்புகளை நீக்கி வெற்றியை தரும். செவ்வாய் பகவானுக்கு துவரை தானமா கொடுக்கறது உங்க பொருளாதார நிலையை இன்னும் சீராக்கும். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏத்திட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். 2ஆம் இடத்து செவ்வாய் உங்களுடைய கௌரவத்துக்கு சின்ன சின்ன சோதனைகளை வைக்கலாம். அதனால மத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப நாசூக்கா பேசுங்க. உங்களுடைய பலவீனங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. புதுசா பழகிறவங்க கிட்ட ஒரு இடைவெளி விட்டு பழகுங்க. இந்த நேரத்துல நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை தரும். முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுக்கு மாறுறது உங்க ஆரோக்கியத்துக்கும் கிரகநிலைகளுக்கும் நல்லது. உங்களோட திறமை மேல உங்களுக்கு எப்பவும் நம்பிக்கை இருக்கட்டும். நிதானமே இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். மீன ராசிக்குள்ள நுழையிற செவ்வாய் உங்களுக்கு சில மாற்றங்களை கொண்டு வருவாரு. திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தரும். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க, ஆனா அவங்க கிட்ட ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏதாவது இருந்தா அதை இப்போ பேசி தீர்க்க முயற்சி பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மத்தவங்க தப்பான அர்த்தம் கற்பிக்கலாம். அதனால மௌனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க. இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிடுங்க. மத்தவங்க சொல்றதுல இருக்கிற நியாயத்தை ஏத்துக்க பழகுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களோட இணக்கமா போறது உங்களுடைய வேலை சுமையை குறைக்கும். தேவையில்லாத விவாதங்கள்ல இறங்காம உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு போராட்ட குணத்தை கொடுப்பாரு. அதை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறத மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. நான் வழக்கமே உங்களை இந்த பெயர்ச்சியில காப்பாத்தோம். மொத்தத்துல கும்பராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி பணவரவை கொடுத்தாலும் மன நிம்மதிக்கு கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும். பொறுமையா இருந்தா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்வாங்க. அது உங்களுக்கு இப்போ ரொம்ப பொருந்தும். முருகப்பெருமானோட அருளும் துர்க்கை அம்மனோட ஆசியும் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். வரப்போற ஏப்ரல் மாசத்திலிருந்து நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். வாழ்த்துக்கள் நேயர்களே. உங்களுடைய மன உறுதி உங்களை எப்பவும் காப்பாத்தும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.